பார்த்தா பரவாயில்ல, நீ ஏன் கண்ணு முன்னாடி வந்து போட்ட? ஏன் நேற்று வந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னியா? நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட ஆண்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாப்பிள்ள இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு சொன்னேன். ஆனால் வந்திருக்கிற மாப்பிள்ள துணி கடை வச்சிருக்கிறாராம். அதனால எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டான் ஆண்டி. எதுக்கு ஆண்டி படிக்கிறீங்க? நான் என்ன செஞ்சேன்? மாப்பிள்ளை பிடிக்கலன்னு தானே சொன்னேன் ஆண்டி. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா என்னை பார்த்து கூட நீ இன்னமும் எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லுவேன். பேருக்கு தான் கெத்துக்கு தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாப்பிள்ள, சரியா? நான் கட்டின்னு கல்யாணம் பண்ணுற அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சும் கிடையாது. ஒன்றும் இல்லாத இமெயிலே வாங்கி போட்டுருவாரு. சம்பளம் வரும்போதெல்லாம் டொயின் 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 பெல் அடிச்சுனே தான் இருக்கும். பணம் பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கிறோம். வீட்டுக்கு ஒன்றுமே மிஞ்சாது, தெரிஞ்சுக்கோ. வீட்டில் நாங்கள் மட்டும்தான் இமெயில் வாங்காது, மீதி எல்லாமே இமெயில் தான் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஏதோ துணி கடை வச்சுன்னுக்கிறோம்மா, ஏதோ மாதத்துக்கு 4 துணியை வாங்கி போட்டு டிசைனாக வர டிசைன்லாம் நம்ம போட்டு பார்ப்போம்மா. வீட்டுக்கு டெய்லி நம்ம வீட்டுக்கு பணம் வருமானு விட்டுப்புட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணுமாமே. சாஃப்ட்வேர் இன்ஜினியரு போய் வர மாப்பிள்ளை எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதோ அந்த மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு. அதை விட்டுப்புட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, நீ சாப்பாட்டுக்கே லாட்ரி தாண்டி. நான் போயிட்டு வரேன். நான் அப்படின்னா ஆண்டி சொன்ன மாதிரி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கல்யாணம் பண்ணிக்கினா இந்த ஆண்டி படுற அவஸ்தை மாதிரி தானே நான்